தற்போது கிடைத்த அண்மை தகவலின்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்து உள்ளதாக தகவல் கூறப்படுகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தகவல் கூறப்படுகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்து உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்திய நிலையில் தற்போது அதிமுக விக்கிரவாண்டியில் தேர்தலை புறக்கணித்து உள்ளதாக தகவல் கூறப்படுகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி, திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் அதிமுகவில் பெரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக புறக்கணிப்பு செய்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்ற தகவல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்து உள்ளதாக தகவல் கூறப்படும் நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம். தற்பொழுது அதிமுக சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் தேர்தல் களத்தில் மிகவும் பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது வரும் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடப் போவது இல்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக ஒரு தகவலை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. இந்த தகவல் தேர்தல் வட்டாரங்களில் மிகவும் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது இதற்கான காரணம் அதிமுக சார்பில் தெரிவிப்பது என்ன என்றால், அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிர்வாக திறனற்ற அராஜக விடியா திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை கழகம் புறக்கணிப்பதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது நிர்வாகத்தில் திறனற்று செயல்படுவதாகவும் ஒழுங்கு நடவடிக்கைகளில் சீர்கெட்டுள்ள அதிமுக என்று திமுகவை சாடியிருக்கிறது. திமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக அதிமுக தற்பொழுது தேர்தலை புறக்கணிப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களிலும் திமுகவினுடைய ஈடுபாடு என்பது மிகுந்த அதிக அளவில் காணப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது அதிமுக தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையின்படி விடியா அரசின் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்களை நடத்தி வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதாகவும் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் 10ஆம் தேதி நடைபெற உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கப் போகிறது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் அறிக்கையில் உள்ளது போல் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஆசையோடு தமிழக மக்களின் பேராதரவோடும் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அதிமுக கழகத்தின் மக்கள் ஆட்சி மீண்டும் மலர்வது உறுதி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தற்போதைய இடைத்தேர்தலை புறக்கணித்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனது முழு படையை செலுத்தி போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறது. இடைத்தேர்தலை புறக்கணித்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதாக அறிவிச்சிருக்கிறது. இதன் அடிப்படையில நிர்வாக சீர்கேடாக செயல்படக்கூடிய அதிமுக ஆட்சியில நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிமுக தலைமை கழகம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. குமார், இப்ப இடைத்தேர்தல் புறக்கணிப்ப அதிமுக தொண்டர்கள் என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது இடைத்தேர்தல் பொதுவாக தேர்தல் என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டியா நடைபெறும். தற்பொழுது பிஜேபி தமிழ்நாட்டுல காலூன்றி இருக்கக்கூடிய நிலைமையில, அதாவது தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலையில
நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் என்பது 4 முனை போட்டியாக பார்க்கப்படுகிறது. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் ஏற்கனவே வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவும் தன்னுடைய வேட்பாளரை இன்று மதியம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில அதிமுக சார்பில் யாரு போட்டியிட போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொதுமக்கள் உட்பட அனைவரும் எதிர்பார்த்த ஒரு ஒன்றா இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுதைய சிறிது நேரத்துக்கு முன்பாக கூட வேட்பாளரை அறிவிக்க போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்த அதிமுக தொண்டர்களுக்கு இது ஒரு மிகுந்த ஏமாற்றத்தை தரவிருக்கிறது. ஏனென்றால் இடைத்தேர்தல் என்றாலோ தேர்தல் என்றாலோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடாம இருந்தது கிடையாது. அதுதான் அதிமுக தொண்டர்களுக்கூட ஒரு எதிர்பார்ப்பா இருந்தது. இந்த நிலையில நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் அதிமுக தற்பொழுது போட்டியிடவில்லை என்ற ஒரு அறிவிப்பை அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாது பொதுவா இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் இவ்வாறாக தான் இந்த நிலை இருக்கு. அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஏமாற்றத்துடன் காணப்படுகிறார்கள். அதை நம்மளால பார்க்க முடிகிறது. தலைமை கழகம் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு அறிவிப்பை அவங்க எதிர்கொண்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க மிகுந்த ஏமாற்றத்துடன் காணப்படுகிறாங்க.